அப்படின்னா என்ன? இந்த சந்தேகம் நம்மள நிறைய பேருக்கு இருக்கும். பொதுவா 3 வகையான தீட்டு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே தீட்டு சொல்லுவாங்க, மாதவிடாய தீட்டுன்னு சொல்லுவாங்க, இறந்தவங்க வீட்டுக்கு போயிட்டு வந்தா தீட்டுன்னு சொல்லுவாங்க. குழந்தை பிறந்த உடனே ஏன் தீட்டுன்னு சொல்றாங்கன்னா, குழந்தை பிறந்த முதல் 10 நாட்கள்ல குழந்தையும் சரி அம்மாவும் சரி இம்யூனிட்டி கம்மியா இருப்பாங்க. ஏன்னா அந்த பர்த்ங்கிறது மிகப்பெரிய ப்ராசஸ். அந்த நேரத்துல நீங்க ஊரை சுத்திட்டு கையை கழுவாமலையோ இல்ல அசுத்தமாவோ போய் அவங்களை தொட்டோ இல்ல பேசியோ குழந்தைய தூக்கிட்டீங்கன்னா குழந்தை ரொம்ப ஈஸியா இன்ஃபெக்ஷன் வந்துடும். அதனாலதான் முதல் 10 நாளைக்கு 11 நாளைக்கு தீட்டு அப்படின்னு சொல்லி குழந்தையும் தாயும் தனியா இருக்கணும் அப்படின்னு சொல்லப்பட்டது. இரண்டாவதா மாதவிடாய் தீட்டு. அன்னைக்கு காலகட்டங்கள்ல பிசிக்கல் ஒர்க் ரொம்ப ஜாஸ்தியா இருந்தது. ஆட்டங்கள்ல மாவாட்டினாங்க, அம்மிக்கல்ல அரைச்சாங்க. அந்த ஒர்க்ல இருந்து அவங்களுக்கு ரெஸ்ட் கொடுக்கணுங்கிறதுக்காகவும், ரெண்டாவது இந்த காலகட்டங்கள்ல பெண்களுடைய பாடியில இருந்து பிளட் வெளியே போறதுனால உங்களுக்கு இம்யூனிட்டி குறையுது அப்படிங்கறதுனாலயும் ஈஸியா உங்களுக்கு நோய் தொற்று பரவலாம், நீங்க கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கணுங்கிறதுக்காக அந்த காலகட்டத்துல இது தீட்டு அப்படின்னு சொல்லி 3 நாளைக்கு தனியா உட்கார சொல்லியிருந்தாங்க. மூன்றாவதா இறந்தவங்க வீட்டுக்கு போனா தீட்டுன்னு சொல்லுவாங்க. பொதுவா ஒருத்தங்க நோய்வாய்ப்பட்டுதான் அந்த காலகட்டத்துல அதிகமா இறந்தாங்க. சோ அவங்க கிட்ட இருந்து இன்னொருத்தருக்கு நோய் தொற்று ரொம்ப சாதாரணமா பரவும். ஏன்னா அன்னைக்கு ஐஸ் பாக்ஸ் எல்லாம் கிடையாது, வெளியவே வச்சுதான் சடங்குகளை செஞ்சாங்க. ரெண்டாவது ஒருத்தவங்க உடம்பு சரியில்லாம இருந்தாங்கன்னா கூட இறந்தவங்களை பாக்குறதுக்காக அவங்க வருவாங்க. ஏன்னா அன்னைக்குதான் அவங்களுடைய முகத்தை கடைசியா பார்க்க போறோங்கிறப்போ தனக்கு உடம்பு சரியில்லைனாலும் அவங்கள பார்க்கணும்னு வருவாங்க. சோ அப்படி வரவங்க கிட்ட இருந்து கூட உங்களுக்கு நோய் தொற்று பரவ வாய்ப்பு இருக்கு. அங்க இருந்து வந்து உடனே குளிச்சுட்டா அந்த நோய் தொற்று வராம இருக்குங்கிறதுக்காக தான் அது தீட்டு அப்படின்னு சொன்னாங்க. அந்த காலகட்டத்துல தீட்டு அப்படிங்கிறது நம்மளுடைய உடல் நலனை பாதுகாக்கிறதுக்காக மட்டுமே கொண்டு வரப்பட்ட விஷயம். இந்த மாதிரி இன்னும் நீங்க பல விஷயங்களை தெரிஞ்சுக்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.